வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமானது, குறிப்பாக எஸ்ஜோ கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது எஸ்ஜோ ஆர்க்கிடெக்சர் என்ன, அதில் இருக்கும் சர்வீசஸ் என்ன, அது எப்படி ரியலில் பயன்படுத்தப்படுகிறது என்பதையே. நீங்கள் பிகினர் ஆனாலும் பரவாயில்லை, இந்த வீடியோ முடியும் போது எஸ்ஜோ பற்றிய ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். சரி, நேரத்தை வீணாக்காமல் ஆரம்பிப்போம். முதலில் எஸ்ஜோ பயன்படுத்த வேண்டும் என்றால் சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. சப்ஸ்கிரிப்ஷன் என்றால் என்ன என்பதை எளிதாக புரிந்து கொள்ள, இது ஒரு மொபைல் ரீசார்ஜ் மாதிரி. ரீசார்ஜ் இல்லை என்றால் கால் செய்ய முடியாத மாதிரி. சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை என்றால் எஸ்ஜோ சர்வீசஸ் பயன்படுத்த முடியாது. ஒரே எஸ்ஜோவில் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கலாம். உதாரணத்திற்கு டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ப்ரொடக்ஷன். இப்படி பிரித்து வைத்தால் ஆக்சஸ் எளிதாக இருக்கும். எஸ்ஜோ ஆரம்பிப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னவென்றால் ஃப்ரீ அக்கவுண்ட் கிடைக்கும். 12 மாதங்களுக்கு சில சர்வீசஸ் ஃப்ரீ. முதல் 30 நாட்களுக்கு கிரெடிட். ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் கூட கிரெடிட் கார்டு இல்லாமல் கிடைக்கும். அதாவது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எஸ்ஜோ கற்றுக்கொள்ளலாம். எஸ்ஜோ பயன்படுத்த 2 முக்கியமான வழிகள் இருக்கின்றன. முதலாவது எஸ்ஜோ போர்ட்டல். இது GUI மூலம் கிளிக் செய்து ரிசோர்சஸ் மேனேஜ் செய்ய உதவும். இரண்டாவது எஸ்ஜோ CLI. இது கமாண்ட் மூலம் வேகமாக வேலை செய்ய உதவும். எஸ்ஜோ இல் கிளவுட் ஷெல் இருக்கும், அதில் பவர் ஷெல் மற்றும் பேஷ் இரண்டும் பயன்படுத்தலாம். இல் கமாண்ட்ஸ் PS என்று ஆரம்பிக்கும். இல் யூசர் நேம் காணப்படும். இப்போது எஸ்ஜோ ஆர்க்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம். எஸ்ஜோ ஆர்க்கிடெக்சர் 2 முக்கியமான பகுதிகள் கொண்டது. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றால் உலகம் முழுவதும் உள்ள எஸ்ஜோ டேட்டா சென்டர்ஸ். இந்த டேட்டா இல் சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் மற்றும் நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஆனால் யூசர்ஸ் இந்த டேட்டா சென்டர்ஸ் ஆக்சஸ் செய்ய முடியாது. இந்த டேட்டா சென்டர்ஸ் ரீஜன்ஸ் மற்றும் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். ரீஜன் என்பது ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா. உதாரணமாக வெஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் US. ஓரியில் பல டேட்டா சென்டர்ஸ் இருக்கும் மற்றும் அவை ஹை ஸ்பீட் நெட்வொர்க் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எந்த ரிசோர்ஸ் உருவாக்கினாலும் ரீஜன் தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக நீங்கள் இந்தியாவில் இருந்தால் வெஸ்ட் இந்தியா தேர்வு செய்தால் லேட்டன்சி குறையும். ஒரு குல் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். ஒவ்வொருக்கும் தனித்தனியான பவர், கூலிங் மற்றும் நெட்வொர்க்கிங் இருக்கும். ஒரு ஜோன் வேலை செய்யாமல் போனால் மற்ற ஜோன்ஸ் தொடர்ந்து வேலை செய்யும். இதனால் ஹை அவைலபிலிட்டி கிடைக்கும். எஸ்ஜோ சர்வீசஸ் 3 வகையாக இருக்கும். ஜோனல் சர்வீசஸ் ஒரியில் மட்டுமே இருக்கும். ஜோன் ரிடண்டன்ட் சர்வீசஸ் பல காப்பி செய்து வைத்திருக்கும். குளோபல் சர்வீசஸ் எல்லாலும் கிடைக்கும். ரீஜன் பேயர்ஸ் என்பது 2 ரீஜன்ஸ் இணைக்கப்பட்டிருக்கும் அமைப்பு. ஒரியில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டால் மற்ற ரீஜன் பேக்கப் ஆகஸ்ட் செயல்படும். இதனால் டிசாஸ்டர் ரிகவரி எளிதாக கிடைக்கும். இப்போது மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். இல் ரிசோர்சஸ் ஒரியில் அமைக்கப்பட்டிருக்கும். மேனேஜ்மெண்ட் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப். ரிசோர்சஸ். ரிசோர்ஸ் என்பது நீங்கள் உருவாக்கும் எந்த எஸ்ஜோ சர்வீஸ் ஆனாலும் அது ரிசோர்ஸ் தான். வர்ச்சுவல் மெஷின், டேட்டாபேஸ், ஸ்டோரேஜ், அக்கவுண்ட் எல்லாமே ரிசோர்சஸ். ரிசோர்ஸ் குரூப் என்பது ஒரு ஃபோல்டர் மாதிரி. இது ரிலேட்டட் ரிசோர்சஸ் ஒன்றாக வைத்துக் கொள்ள உதவும். ஒரு ரிசோர்ஸ் குரூப் டிலீட் செய்தால் அதில் உள்ள அனைத்து ரிசோர்சஸ் நீக்கப்படும். இதனால் மேனேஜ்மெண்ட் மற்றும் கிளீன் அப் எளிதாக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் என்பது பில்லிங் மற்றும் ஆக்சஸ் கண்ட்ரோல் பவுண்டரி. ஒரேயில் பல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் என்பது பல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒன்றாக மேனேஜ் செய்ய உதவும். இது என்டர்பிரைஸ் இல் பயன்படுத்தப்படும். இப்போது கம்ப்யூட் சர்வீசஸ் பற்றி பார்க்கலாம். வர்ச்சுவல் மெஷின் என்பது ஒரு கம்ப்யூட்டர். நீங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் செய்யலாம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் செய்யலாம். ஆனால் மெயின்டெனன்ஸ், அப்டேட், செக்யூரிட்டி அனைத்தும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
கண்டெய்னர்ஸ் என்பது லைட்வெயிட் டெக்னாலஜி. இது வர்ச்சுவல் மெஷின்ஸ் விட வேகமாக ஸ்டார்ட் ஆகும் மற்றும் குறைந்த ரிசோர்சஸ் பயன்படுத்தும். கண்டெய்னர் இன்ஸ்டான்சஸ், கண்டெய்னர் ஆப்ஸ் மற்றும் குபர்னெட்ஸ் சர்வீஸ் போன்ற சர்வீசஸ் கிடைக்கும். Azure Functions என்பது சர்வர்லெஸ் கம்ப்யூட் சர்வீஸ். நீங்கள் கோட் மட்டும் எழுதினால் போதும், Azure அதை ரன் செய்யும். ஒரு இவெண்ட் வந்தால் மட்டும் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். உதாரணமாக API கால், டைமர் அல்லது ஃபைல் அப்லோட். ஃபங்க்ஷன் ஐடில் ஆகஸ்ட் இருந்தால் எந்தையும் இருக்காது. அப்ளிகேஷன்ஸை ஹோஸ்ட் செய்ய 3 முக்கியமான வழிகள் உள்ளன. வர்ச்சுவல் மெஷின்ஸ், கண்டெய்னர்ஸ் மற்றும் ஆப் சர்வீஸ். ஆப் சர்வீஸ் மிகவும் எளிதானது. நீங்கள் அப்ளிகேஷன் டெப்ளாய் செய்தால் Azure சர்வர் ஸ்கேலிங், அவைலபிலிட்டி அனைத்தையும் ஹேண்டில் செய்யும். நெட்வொர்க்கிங் பற்றி பார்க்கலாம். Azure Virtual Network என்பது பிரைவேட் நெட்வொர்க் மாதிரி. இதன் மூலம் Azure ரிசோர்சஸ் ஒன்றுடன் ஒன்று கம்யூனிகேட் செய்யலாம். இன்டர்நெட் உடன் கனெக்ட் செய்யலாம் மற்றும் ஆன் பிரமிசஸ் நெட்வொர்க் உடன் கனெக்ட் செய்யலாம். VPN என்பது செக்யூர் டன்னல். இதன் மூலம் டேட்டா என்கிரிப்டட் ஆகஸ்ட் பாதுகாப்பாக செல்லும். சைட் டு சைட் மற்றும் பாயிண்ட் டு சைட் போன்ற வகைகள் உள்ளன. எக்ஸ்பிரஸ் ரவுட் என்பது பிரைவேட் கனெக்ஷன். இதில் டேட்டா பப்ளிக் இன்டர்நெட் வழியாக செல்லாது. இதனால் அதிக ஸ்பீட், அதிக செக்யூரிட்டி மற்றும் ரிலையபிலிட்டி கிடைக்கும். Azure DNS என்பது டொமைன் நேம் IP அட்ரஸ் ஆகஸ்ட் மாற்றும் சர்வீஸ். இது மிகவும் ஃபாஸ்ட் மற்றும் ரிலையபிள். ஸ்டோரேஜ் ரிடண்டன்சி பற்றி பார்க்கலாம். Azure டேட்டா பல காப்பீஸ் ஆகஸ்ட் வைத்திருக்கும். இதனால் டேட்டா லாஸ் தவிர்க்கப்படுகிறது. ALRS என்பது ஒரே டேட்டா இல் காப்பீஸ். JRS என்பது பல இல் காப்பீஸ். GRS என்பது மற்ற இல் பேக்கப். GJRS என்பது ஜோன்ஸ் மற்றும் ரீஜன் இரண்டிலும் ப்ரொடெக்ஷன். சரி நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் Azure ஆர்க்கிடெக்சர் மற்றும் சர்வீசஸ் பற்றி முழுமையாக பார்த்தோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்க்கிடெக்சர், கம்ப்யூட், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் அனைத்தையும் புரிந்து கொண்டோம். இப்போது Azure பற்றிய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.